ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உழவன் பாதை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீத்தாப்பழம் பற்றி ஒரு வீடியோ தான். சீத்தாப்பழம் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட தோட்டங்களில் இருக்க சீத்தாப்பழம்லாம் கொஞ்சம் இன்னுமே சிறு சிறு இது வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் கடைகளில் பார்க்குற சீத்தாப்பழம் எல்லாமே கடைகளில் அடுக்கி வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்ல வெளிர் நிறமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய அந்த சுளைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம பழம் கிடையாது தான். இருந்தாலுமே இது எங்கேருந்து கொண்டு வராங்க அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. இது ஏதாவது ஃபார்மிங்காக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது விவசாயமாக பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, தோட்டமாக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பழங்களை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நல்ல பெரிய பெரிய பழங்களாகவும், ஒரு பழம் கூட அந்த சிறு பழம் அப்படின்ற மாதிரியே இல்லை. நம்ம தோட்டத்துலேயுமே வந்து பழங்கள்லாம் பெருசாக வருதுங்க. ஆனால் இந்த சைஸ்லாம் நம்மக்கிட்டேயுமே பழங்கள் இருக்குது. இருந்தாலுமே கூட எல்லா பழங்களும் ஒரே சைஸில் வரதில்லை. எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சில சின்ன பழங்களுமே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வெளிர்த்து வர்றது வந்து நம்மளோட பழங்களில் இருக்காது. நம்மளது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல அடர் நிறமாக இருக்கும். நல்ல பழம் வந்து கனியும் போது தான் இந்த மாதிரி வெளிர்த்து வர மாதிரி பண்ணுறதெல்லாம் இருக்கும். இது வந்து எப்படி முளைக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்லாம் இல்லை. இன்னுமே பாருங்கள், காய் இன்னுமே கொஞ்சம் காயாக தான் இருக்குது, பழமாலாம் ஆகலை. இது எப்படி பழுக்கும் அப்படின்னும் எனக்கும் தெரியல. பழுத்துதுன்னா நான் இது வந்து எப்படி இருக்குது, சுளையெல்லாம் எப்படி இருக்குது, சுவை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதில் இருக்க சீட்ஸை வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம முளைச்சா எப்படி வருது அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளோட இதில் வந்து பழங்கள்லாம் வந்து பெருசாக வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளோட தோட்டங்களில் இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருந்தோம், அவ்வளோதான். செடிகள்லாம் பெருசாக நிறைய விவசாயமாக பண்ணுறதெல்லாம் ரொம்ப கம்மி தான். அதுவும் இல்லாமல் ஏதாவது சந்தைகளில் மட்டும்தான் இந்த சீத்தாப்பழம் வந்து கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து மார்க்கெட்லேயே கிடைக்குது அப்படின்றனால நல்ல பெரிய பெரிய பழங்களாக கிடைக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்லாம் ஒரு 80 ருப்பீஸ் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். என்னது சீத்தாப்பழம் வந்து 80 ரூபா போட்டு வாங்குறீங்களா அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பெரிய பெரிய பழமாக வந்து இது கேட்டாலே கிலோ 150 170 அந்த மாதிரி ஒரு ரேட்டில் பெரிய ஆப்பிள் ஆரஞ்சோட ரேஞ்சுக்கு வந்து சீத்தாப்பழம் போயிருக்கு. அது வந்து சீத்தாப்பழம் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. ஆப்பிள் ரேஞ்சுக்கு போகிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வந்து நம்ம பழங்களாக இல்லை, வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது எப்படி கொண்டு வந்திருக்காங்க, என்ன பழங்கள் அப்படின்றது எதுவுமே தெரியல. இது வந்து ஏதாவது ஃபார்மிங் யாராவது பண்ணுறாங்களா இல்லையா, எங்கே பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரில. அடுத்து வந்து நம்ம இதை சீட் போட்டு எப்படி முளைக்குது அந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.